பொதுவான குணம் மேசத்தில் இருக்கக்கூடிய குணம் என்னென்னா, அதிவேகமாக, அவசரமாக, உடனடியாக எதையும் செய்ய வேண்டும், செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசம். சடனாக செய்யும். யாராவது கோவப்பட்டால் கூட உடனே அடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அது யோசிக்காது, அடிச்சிடும், பட்டுன்னு அடிச்சிடும். வேகமாக போகும். எந்த ஒரு முடிவையும் உடனே எடுக்கணும்னு பார்க்கும். அந்த முடிவு சரியா தவறா என்பதெல்லாம் அப்புறம், முடிவை உடனே எடுக்கணும். இந்த மேசத்துடைய குணங்கள் அப்படி தான் இருக்கும். இது பொது பலன். இது மேசத்தை அப்படி கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா நெருப்பு ராசி, சரராசி, அது வேகமாக, சரம் என்றால் வேகமாக பரவக்கூடியது. காட்டுத்தீ போல், அடக்க முடியாத காட்டுத்தீ, காட்டுத்தீயை அடக்க முடியாதுன்னுவாங்க. அது மாதிரி குணம் கொண்டவர்கள் அந்த மேசத்தை சார்ந்தது. அது லக்னமாக இருந்தால் அதோடைய செயல்பாடு வேறு அதிகமாக இருக்கும். அந்த மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அவ்வளோதான். மேச லக்னாதிபதி செவ்வாய், அது அடுத்தாப்புல இருக்கட்டுங்க. மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அது லக்னமாக இருக்கட்டும், இல்லை 6ஆம் பாவகமாக இருக்கட்டும், அல்லது 10ஆம் பாவகமாக இருக்கட்டும், 8ஆம் பாவகமாக இருக்கட்டும், அந்த மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அது நெருப்பு ராசி. இவன் வேற நெருப்பு, இவனும் செவ்வாயும் அதிவேகத்துக்குரியவன், மேசமும் அதிவேகத்துக்குரியவன், ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா அந்த மேசத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த பாவகம், அதாவது லக்னமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ 8ஆம் இடமோ எதுவோ, அந்த மேசம் அதிவேகமாக செயல்படும். 10ஆம் இடமாக இருந்தால் பேர் புகழ் வாங்கணும்னு அவசரமாக ஓடும். கடன் 6ஆம் இடமாக இருந்தால் கடன் வாங்க ஓடும். கடனை வேக வேகமாக வாங்கும். அந்த யோசிக்காது நாளைக்கு கட்டணுமா கட்டாது, அதெல்லாம் யோசிக்காது. கடன் வாங்கும். பகைத்து கொள்தல், சண்டை போடணுமா, அட்டி பட்டேன்னு அடிச்சிடும், சண்டையை உடனே போட்டுரும், பகைத்து கொள்ளும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சமாதானம் பண்ணுறதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லும். லக்னமாக இருந்தால் அது வேகமாக போகும், உடனே போய் முடிக்கணும். தலை வணங்காது. வேறு இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தலை வணங்காது. இது தன்னுடைய கோபத்தை உடனடியாக காட்டும், உடனே காட்டும், சடனாக காட்டிடும். எனவே இந்த மேச லக்னத்தில் இந்த செவ்வாய் இருந்தால் இந்த வேகத்தை காட்டுகிறான். இதே சந்திரன் இருந்தால், மேசராசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்திரன் இருந்தால், ஐயா மேசத்தை நெருப்பு சார், சந்திரன் நீர் சார், அப்போ அந்த நீர் போயிட்டா அந்த நெருப்பு குறைஞ்சி மேசத்துடைய தன்மை குறைஞ்சிரும்ல அப்படின்னு கற்பனை கூட பண்ணாதீங்க. அப்படி ஆகாதது. அந்த நெருப்பில் போய் நீர் இருந்தால் அந்த நீர் ஆவியாகும் அளவுக்கு கொதிக்கும் இல்லையா, அந்த நெருப்பில் தண்ணி இருந்தால் கொதிக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த சந்திரன் மாறிடுவான். அதான் இங்கே பெரிய கூத்தே. சந்திரன் போய் யாரையும் மாற்ற மாட்டான். சந்திரன் எங்கே போகிறானோ அங்கே மாறிடுவான். அப்போ என்னாச்சு, மேச ராசிக்காரர்கள், சந்திரன் இருக்கக்கூடிய அந்த மேச ராசிக்காரர்கள் தன்னுடைய குணங்களில் சந்திரன் என்ற ஒரு குணத்தையே மாற்றி அவர்களும் கொஞ்சம் வேகப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இப்படி தான் அந்த மேசத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் இருந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும்.